வீட்டுல ஒரு சத்தத்தையும் காணோம். என்ன யாரு இன்னும் எந்திரிக்கலையா? மணி 6 ஆயிடுச்சு. நான் தூங்கி எழும்பும் போது அவளை எழுப்பி விட்டுட்டு தானே போனேன். என்ன இவ ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா விடிய விடிய கூத்தடிச்சுக்கிட்டு கிடக்குறா. திங்கக்கிழமை இந்த மாதிரி படுத்து தூங்கல. ஐயோ இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வர பள்ளிக்கூடமே. அட லீவு நினைச்சுக்கிட்டு தூங்குறாளா? ஏ ராஜி, சுஜி, எந்திரிக்கலையா இன்னும்? ஆத்தாளுக்கு மேல 2 இருக்குவ. என்னத்த செய்ய, அங்கங்கேயும் பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு சொல்லி காலையில ஏந்தி எல்லாம் அதுவும் கிளம்பிக்கிட்டு நிக்குது. இது என்ன உள்ள தூங்கிட்டு கிடக்குதுவ. இவனையும் ஆளை காணும். போறவன் பொண்டாட்டை எழுப்பிட்டுலாம் போக மாட்டான். நல்ல பொழுதானைக்கு தூங்கட்டோம்னு சொல்லிட்டு தான் போகல இருக்கு. எத்த சொல்லுதா, சொல்லு. என்ன நேரம் அஞ்சுட்ட? என்னத்த மறந்துட்டீங்களா? நீனா வேலைக்கு போறேன். அட ஆமாம்ல, மறந்துட்டமா. சரி. என்ன உன் அக்கா காரி இன்னும் எந்திரிக்கலையா? மத்தியானத்துக்கு சாப்பாடு வீட்டுல சமைச்சு தானே கொண்டு போற? ஆமத்த, மத்தியானம் சாப்பாடு வீட்டுல செஞ்சுதான் எடுத்துட்டு போகணும். காலைக்கும் எப்படியும் சாப்பிட முடியாது. காலைக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். சரிதா வேலைக்கு போற, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். என்ன தம்பி கொண்டு வந்து விடுறானா இல்ல நீயே பஸ்ல போய்க்கிறியா? தெரியல சார், உன் மையன் கொண்டு வந்து விடுறாரு என்னன்னு தெரியல. முதல் நாள் வேலைக்கு போறேன். நீங்க தான் அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி இனி கொண்டு வந்து விட சொல்லுங்களேன். சரி அவன் வரட்டும், நான் சொல்றேன். அவ இன்னும் எழும்பி வரலையா? இன்னும் இல்ல அக்கா படுத்து வரவங்க போல இருக்கு. நானும் கதவை தட்டி பார்த்தேன், எழுந்திருக்கல. என்ன அவளுக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் தூங்குறா. வீட்டுல வேலையெல்லாம் யார் செய்யறது? சாப்பிடலாம் யார் செய்யறது? இத கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்காளவ. இக்கா என்ன ஆச்சு? படுத்திருக்கிய? இடி மணி என்ன ஆகுது? இன்னும் தூங்குற? என்னடி ஆச்சு? இடி வாங்கிட்டு தான் கேக்குறேன், எலும்பு. அத்த லேசா காய்ச்சல் அடிக்க மாதிரி இருக்கத்த. உடம்புலாம் ரொம்ப கணத்து வருது. எந்திரிக்கவே முடியல என்னால சுத்தமா. என்னது காய்ச்சல் அடிக்குதா? இது என்னடி சொல்ற? ராத்திரியில நல்லா தானே இருந்த, திடீர்னு காய்ச்சல் அடிக்குதுன்னா என்ன செஞ்ச? நேத்திய சாயங்காலத்துக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ராத்திரியில சரியான சாரா. இக்கா என்னக்கா நீங்க காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்றிய? ராத்திரியே சொல்லியிருந்தா ஒரு ஊசி ஒன்று போட்டுட்டு வந்துருக்கலாம்ல. மாமாவும் வேலைக்கு போயிட்டு வந்து அசந்து படுத்துட்டாரு. அதான் சரி அவரை எதுவும் தொந்தரவு பண்ண வேணாம்னு அப்படியே உட்காந்துவிட்டேன். ஐயோ என்னத்த நான் சொல்றது? நாளை கிழமை தான் உனக்கு ஏதாவது ஒன்று வரும். அச்சனை படுத்துக்கிட்டா இப்ப பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம், அதோட கிளப்பி விடணும். தான் இவ்வளவு வேலைக்கு போற, என்ன செய்யறது? சரிங்க விடுங்க, இப்ப காய்ச்சல் தானே படுத்திருக்காவ, விடுங்க. சாப்பாடெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். ஏமா நீ சாப்பாடு செஞ்சுக்கிட்டு வேலைக்கு எப்படிமா கிளம்புவ? என்ன நீ சரி உனக்கு நீ சாப்பாடு செஞ்சுக்கிட்ட இந்த பிள்ளைகளை கிளப்பி விடணும்ல பள்ளிக்கூடத்துக்கு. நான் 9 மணிக்கு மேலே தான் வேலைக்கு போவேன். இன்னைக்கு முத நாள் இல்லையா, அதனால கொஞ்சம் பொறுமையா போனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளைகளும் நான் அனுப்பி விட்டுட்டே போறேன். இவாளுக்கே அந்த பிள்ளைங்க அடங்காதுங்க. நீ எங்க இருந்து அதுவரை அனுப்பிவிட போறியோ போ. காய்ச்சன்னு சொல்லி அப்படியே படுத்தே கிடக்காத. சித்த ஏந்தி வந்து உட்காரு. எழுந்து நடக்கக்குள்ள எதுவும் வேலை செஞ்சாதான் காய்ச்சல் பறந்து போகும். படுத்தே கிடந்தா இருக்கிறது இன்னும் அதிகமா தான் ஆகும். ஒரு மாசமா பிள்ளைய வீட்டுல கிடந்துச்சோ அப்பெல்லாம் எதுவும் மேலுக்க முடியாம போகல. இன்னைக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் போதுதான் காய்ச்சல் அடிக்குது. காய்ச்சன்னு சொல்லிக்கிட்டா வரும். எந்திரிக்கவே முடியலங்கிற, அதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசுறிய? பிள்ளைகளுக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு பிள்ளைய பள்ளியிடம் போகலன்னா ஒன்னும் தலைமொழி விடாது. என் பிள்ளைல நானே வந்து கிளப்பி விட்டுக்கிறேன். நீங்க செத்த போய் வேலையை பாருங்க. இப்ப என்னடி நான் தப்பா சொல்லிவிட்டேன்? இவ்வளவு நாள் வீட்டுல இருந்து அப்பெல்லாம் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னு கேட்டது ஒரு குத்தமா போயிடுச்சா? விடுங்கத்த, என்ன நீங்க அவங்களே முடியாம இருக்காங்க, அதான் பாத்துக்கிறோம்னு சொல்றோம்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா வேலையும் செஞ்சு வைப்பேன். என்னாலதான் உட்காந்தா எந்திருக்க முடியல. இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாச்சும் பாத்துக்கமா. சாப்பாடு பொங்க வேணாம் வீட்டுல, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்க. இன்னைக்கு அத்தை நாளைக்கு காலம்பரை எழுந்து உனக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்குறேன். இல்லத்தா பரவாயில்ல, இன்னைக்கு நான் சமைச்சிட்டே போறேன். அத்தை சொன்னா கேட்பே மாட்டியா? சொல்றது கேட்பே மாட்டியா? நீ முன்னாடி மாதிரி இல்லைன்னு சொல்லுதுன்னு அத்தை உனக்காக இம்புட்டு தூரம் இறங்கி பேசுறேன். அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துல வேலைக்கு போற மொத பொம்பளை பிள்ளை நீதான். உன்னைய சிரமப்படுத்தி அனுப்புன அத்தை மனசு தாங்குமா? இந்த ஊருக்குள்ள எவளாவது ஒருத்தி வீட்டுக்கு வந்தவ வீட்டை தாண்டி வெளியே போய் ஒத்தரவ சம்பாரிச்சிருக்காளவல. அவ்வளவு சிரிக்கியும் புருஷனை ஏமாத்தி வீட்டுல உட்காந்து தின்னுக்கிட்டு ஊரு கதையை பேசுறதுக்கு தான் ஆளா இருக்காளவே. ஆனா நீ அப்படியா? வம்பு தம்பு சண்டை சச்சரவு பண்ணாலும் இப்ப நல்ல வேலை வாங்கிட்டியே, அது போதாதா? இவ்வளவு நாளா நீ இந்த குடும்ப மானத்தை கெடுத்தன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் நீ இந்த குடும்ப கௌரவத்தையே காப்பாத்திருக்கடி பரமாவள. உன்னை நினைக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ராத்திரி எல்லாம் அத்தை நிம்மதியா உறங்கணும் தெரியுமா? நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருந்தா நான் பார்த்ததே இல்லத்த. வேலைக்கு போறதால நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் ஆன புதுசுல இருந்தே வேலைக்கு போயிருப்பேன். சரிம்மா, பேசிக்கிட்டே இருந்தா நேரம் தான் போகும். நீ போய் வருஷ கிளம்பு. என்ன குடிக்க வேண்டி இனி எதுவும் வேணுமே? எதுவா இருந்தாலும் கேளு, டைனை போறதுக்குள்ளேயே செஞ்சு கொடுக்க சொல்றேன். என்னாலலாம் ஒன்றும் செய்ய முடியாதுடி. எனக்கு இருக்கிற உடம்பு கை கால் வலிக்கு படுத்தா நான் 10 நாளைக்கு எந்திருக்க மாட்டேன். ஏதோ உசுர கையில பிடிச்சிக்கிட்டு நடமாடிக்கிட்டு கிடக்குறேன். என்னதான் பாம்புக்கு பாலை ஊற்றி வளர்த்தாலும் அது புத்தி என்னவோ அதை காட்டத்தானே செய்யும். அதுக்கு நரம்பு இல்லைனா நாலா பக்கமும் 4 விதமா பேசத்தான் செய்வாவ. இப்படி நாள் இந்த வீட்டில் நான் கடந்து கஷ்டப்பட்டதெல்லாம் இவைய கண்ணுக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் முடியாம படுத்துக்கிட்டதுதான் இவளுக்கு அம்பட்டு மன வருத்தமா இருக்கு. பிள்ளைவ எங்க போச்சுவ? பள்ளிக்கூடம் இன்னைக்கு முத நாள். போமா போவாதா? எங்க ஆளை காணும் எதையும். சின்னமனு, நேத்து நீ சொன்னதை கேட்டு என் மாமன் பின்னாடி போய் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். எதுக்கடி என் பிள்ளைய பத்தி இப்படி தப்பு தப்பா பேசுற?
எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நானும் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தானே உங்க கூட வந்தேன். சரி சரி, சும்மா இனிமே தேவையில்லாத அவனை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காம ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழியை பாரு. ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியாடி? ஆ எல்லாம் ரெடியா தான் இருக்கு. உங்க மயம் வந்தா போதும், கொண்டு போய் பள்ளியத்துல சேர்த்து விட்டுட்டு வந்துடலாம். எட்டப்பா என்னம்மா? எட்டப்பா, என்னப்பா ஆபீஸ் கிளம்பிட்டியா? இல்ல இன்னைக்கு ஆபீஸ் போகலமா, வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. பாப்பா ஸ்கூல்ல சேர்க்க போனா தானே? பாப்பாவுக்கு தான் ஏற்கனவே அட்மிஷன் போட்டாச்சே. இருந்தாலும் இன்னைக்கு கொண்டு அவளை விடுறது இல்லையா? அப்படியா? அதுவும் நம்ம தான் கொண்டு விடணுமா? என்னடா இப்படி பேசுற? முத உன் பிள்ளை ஸ்கூலுக்கு போற, அவளை கொண்டு விட்டுட்டு வர்றது இல்லாம. அப்ப நீங்களே போயிட்டு வாங்கம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எந்த முக்கியமான வேலையா இருந்தாலும் சரி, பாப்பாவை கொண்டு ஸ்கூல்ல சேர்க்கணும். வாங்க. ஏய், எனக்கு தான் வேலை இருக்குங்கறல்ல. வேலை இருந்தா இப்ப என்ன? பிள்ளைக்காக எல்லா வேலையும் தள்ளி வச்சுட்டு தான் வரணும். பிள்ளைய விட முக்கியமான வேலை இருக்குடி. பிள்ளைய விட அப்படி என்ன முக்கியமான வேலை? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்படி என்ன முக்கியமான வேலை? சொல்லிட்டு தான் போகணும். பாரு, இந்த மாதிரி பேசினா பலார்னு விட்டுரும் பாத்துக்க. ஏய் நெட்டப்பா, என்னடா என்ன நீ பண்ற? அவளை அடிக்கிறதுக்கு கை நோங்கிட்டு போற? சும்மா நோய் நீ எப்ப பாரு டார்ச்சர் பண்ணா வேற என்ன பண்ணுவாங்க? ஏன் இவ கொண்டு பிள்ளைய விட்டுட்டு வர மாட்டாளா? இவளுக்கு வழி தெரியாதா? ஏய் என்னடா நீ? அவ மட்டும் தனியா எப்படிடா போவா? அப்ப பிள்ளைக்கு அப்பன் நீ எதுக்குடா இருக்க? ஆமா, ஊர்ல எல்லாரும் புருஷன் முன்னாடி சேர்ந்து கொண்டு போய் தான் பிள்ளைய பள்ளியிடத்துல சேர்க்கறாங்க பாருங்க. ஏய், கொண்டு பள்ளியிடத்துல விட்டுட்டு வா பிள்ளைய. சாயங்காலம் நான் கூப்பிட்டு வந்துக்கிறேன். நெட்டப்பா நில்லுடா. ஏய் நெட்டப்பா. விடுங்க அத்தை, அவரை எதுவும் கேட்க வேணாம், விடுங்க. சரி நீ அழாத, நம்ம 2 பேரும் கொண்டு பாப்பா ஸ்கூல்ல விட்டுட்டு வரலாம். ஏடி குளிச்சிட்டியாடி? குளிச்சிட்டு வர்றதுக்கா இம்புட்டு நேரம்? அவ எங்க? அவ தலைக்கு ஊத்துறாமா, இப்பதான் குளிச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்கு முடி தலைக்கு ஊத்துறா? நேத்து தானே தலை குளிச்சா. இது ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ன்றதுல அவ தலை குளிச்சுட்டு தான் போவாளாம். என்ன சொல்றது? ஏடி எனக்கே முடியல, எதுக்கு இப்படி பாடுபடுத்துறிய? அவளை தலையெல்லாம் குளிக்க வேணாம்னு சொல்லி சீக்கிரம் வர சொல்லு. மணி ஆகுது பாரு. இந்தா பச்சி படுத்து தலைய வரு. ஏம்மா கலர் ட்ரெஸ் போட்டு போதா யூனிஃபார்ம் போட்டு போதாமா? ஏன் எதுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு போற? இன்னைக்கு எல்லாம் பள்ளியோடத்துக்கு யூனிஃபார்ம் தானே போட்டுட்டு வருவாவ. ஆனா என் யூனிஃபார்ம் பேண்ட்ல தான் நாடா இல்லையே. இது எங்கிட்டி போச்சு? நாடாவெல்லாம் தனியா எடுத்து வச்சிருந்தனே, தேடிட்டமா காணோம். நேத்தியே தேடி வைக்கிறது இல்லையா? இப்ப வந்து காணும்னா என்னடி அர்த்தம் இது? நேத்து முழுக்க எல்லாத்தையும் எடுத்து வைன்னு சொன்னேன். 2 பேர் இருக்கிய, ஒருத்தியாவது காதுல வாங்கினீங்களா? இப்ப காணும்னா என்ன செய்யறது எனக்கு? இந்த அந்த செல்புல போய் பாரு. அந்த செல்புல ஒரு டப்பால போட்டு மூடி வச்சிருக்கணும் இல்லையாண்டு பாரு. பாத்துட்டமா, அங்கெல்லாம் இல்ல. இது ஐயோ, அங்க இல்லாம வேற எங்கடி போவோம்? ஒரு மாசமா அங்கதானே கிடந்துச்சு. அம்மா நான் தான் காணும்னு சொல்றேன்ல. கலர் ட்ரெஸ் போட்டு போறேன் போமா. என்ன தேடி செஞ்சு தொலை போ. இவ்வளவு சீக்கிரம் குளிச்சுட்டு வர சொல்லு. எடி அவன் எங்கடி? அவன் எங்க போனா? அவன் காலையிலேயே சட்டையெல்லாம் மாத்திக்கிட்டு பள்ளியோடம் போயிட்டான். எடி சாப்பிடாம போயிருக்கானா? அவன் உனக்கு முடியலன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான். அந்த ஆம்பளை பிள்ளைக்குள்ள இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. எரும மாடு கணக்கா வளர்ந்துருக்கல. பாத்திய ஆத்தாவுக்கு முடியலன்னு என் பிள்ளை அது பாட்டுக்கு கிளம்பி போயிருக்கு. ஆனா அக்காலும் தங்கச்சியும் அப்படியே நிக்கிறிய. போடி இப்ப சீக்கிரம் கிளம்பு. அவன் எதுக்கு போறான்னு எங்களுக்கு தானே தெரியும். ரொம்ப பேசி பாடுபடுத்தாதடி போடி. ஏ சாமி, இவ்வளோட்ட கத்தியே நம்ம செய்வோம் போயிடும் போல இருக்கு. ஏடி உன்னைய தலை யார்ட்டி குளிக்க சொன்னதே? நேற்று தானே தலை குளிச்ச. ஏடி இன்னைக்கு மேல குளிச்சா என்ன? தலையெல்லாம் அழுக்கா இருந்ததுமா, அதனாலதான் தலை குளிச்சேன். என்னவோ பண்ணி தொலை. உடம்புக்கு முடியலன்னு என்கிட்ட வந்து சொன்ன, அப்படியே பள்ளிக்கூடம் துரத்தி விட மாத்துக்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏமா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? டி இன்னைக்கு அம்மாக்கு மேல முடியலனால எதுவும் சாப்பாடு செய்யல. இன்னைக்கு ஒரு நாள் பிள்ளைய கூட சாப்பிடல, பிள்ளை இடத்துல வாங்கி சாப்பிட்டுட்டி. அம்மா நாளைக்கு உடம்பு நல்ல சாப்பாடு செஞ்சு தரேன். என்னது பள்ளி இடத்துல வாங்கி சாப்பிடணுமா? அம்மா ஸ்கூல் திறக்கிற முதல் நாளே பள்ளி இடத்துல வாங்கி சாப்பிட சொல்ற. என்னம்மா நீ? இன்னைக்கு எல்லாரும் புது பாக்ஸ், புது வாட்டர் பாட்டில், புது லஞ்ச் பேக்லாம் கொண்டு வருவாங்க. அது இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க இந்த சாப்பாடு எடுத்துட்டு வரணும்னு சொல்லி விட்டுருக்காவ. நேத்திய ஃப்ரெண்ட் எல்லாம் ஃபோன் பண்ணி இன்னைக்கு உனைய லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் செஞ்சு கொடுக்க சொன்னவம்மா. என்னம்மா நீ லெமன் சோறு செஞ்சு இருப்பான்னு பார்த்தா ஒண்ணுமே சமைக்கலன்னு சொல்ற. இது அம்மா நாளைக்கு செஞ்சு தர முடியும். அம்மாவுக்கு மேலுக்கு முடியலட்டி. ஏமா போவாமா. என் ஃப்ரெண்டோல்ட்ட என்ன சொல்லுவேன்? எல்லாரும் சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க, நான் மட்டும் சும்மா போகணும். நீ முடியலங்கிறதால தானடி செய்யல. உடம்பு முடிஞ்சா உங்களுக்கு செஞ்சு கொடுக்காமல இருக்கிற. ஆமா, சும்மா ஒரு சாப்பாடு வச்சு செய்யறதுக்கு உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? உடம்பு முடியலையா? அப்படியே அவைய ஆச்சு மாதிரியே பேசுறத பாரு. ஏடி இன்னைக்கு உனக்கு அந்த அம்மாவோட கஷ்டம் தெரியாதுடி. நாளைக்கு நீ இந்த மாதிரி ஆவ பாரு. நாளைக்கு உனக்கு பிள்ளை பிறந்து இந்தா இப்ப நீ கேட்கற பாரு, அந்த மாதிரி கேட்கும். அப்பதான் உனக்கு தெரியும். எனக்கு ஸ்கூல் போவே பிடிக்கல. சே, ஃப்ரெண்டோல்ட்டெல்லாம் இன்னைக்கு சொன்னேன் லெமன் சோறும் உருளைக்கிழங்கும் எடுத்துட்டு வரோம்னு. இது இன்னைக்கு ஒரு நாள் தானே அம்மாவுக்கு முடியலட்டி. இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் திறக்கிறாங்க. சரி சாப்பாடு வேணும்னா சித்திக்கிட்ட போய் என்ன சாப்பாடு இருக்குன்னு கேட்டு வாங்கிட்டு வா. இந்த வசந்தி எதுவும் சமைச்சிருப்பா, ஒரு கப்ல நீ மட்டும் போட்டு எடுத்துக்கோ. சித்தி வீட்லயா? நாளை போக மாட்டேப்பா. சித்தி வீட்ல எல்லாம் வாங்கி நான் சாப்பிட மாட்டேன். ஏன்டி? ஏன் வாங்க மாட்டேன்? ஏமா போமா, நீ வேணா போய் வாங்கிட்டு வா. நாளை போக மாட்டேன். இது ஒருத்தி உடம்பு முடியாம கிடக்க. ஏன்டி இப்படி சாவடிக்கிற? நீ பள்ளியிடம் போக வேண்டாம், ஒண்ணும் செய்ய வேண்டாம். காலையில எழுந்த ஆம்பளை பிள்ளை அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு அவன் பாட்டுக்கு பிசாம கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த ஒருத்தி மத்தி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஏன் இப்படி சாவடிக்கிறிய? இனிமே உங்கள்ட்ட என்னால கத்த முடியாது சாமி. நீங்க சாப்பிட்டுட்டு போனா போங்க, போவாட்டி இருந்தா இருங்க. நாளைக்கும் சாப்பாடு பள்ளியிடத்துல போடுறாவல்ல, அங்க போய் சாப்பிட்டுட்டா என்ன? வீட்ல இருந்து சாப்பாடு கட்டி கொண்டு போவா, பள்ளியிடத்துல சோறு போடுறாங்க. அந்த சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்காதுமா. சரிட்டி, சரி கிளம்புங்க முதல்ல. இந்தா மத்தியானம் சாப்பாடு நேரத்துக்கு அம்மா சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன்.
நிஜமா லெமன் சாதமும் ஒரு கிழங்கும் செஞ்சு எடுத்துட்டு வரியா? செஞ்சு தாரம்ட்டியே. நீ போய் தலையை தோட்டு முதல்ல. ஈர தலையோட எவ்வளவு நேரம் நிக்கிற பாரு. அடுத்து நாடா தேட போனா அவ அதோட ஆளை காணோம். எங்க இருக்கான்னு தெரியல. அம்மா நான் கிளம்பிட்டேம்மா. அவ தான் இன்னும் கிளம்பல. அவ கிளம்பிட்டானா? சீக்கிரம் போய் கிளம்பு போ. ஒரு நாள் முடியலனாலும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்க ஆள் இல்ல பாரு இந்த வீட்டுல. என்னமா டயனா, வேலைக்கு கிளம்பியாச்சா? நான் கிளம்பிட்டேனுக்கா. சரிம்மா, இன்னைக்கு ஒரு நாள் பார்த்து போயிட்டு வா. நாளையில இருந்து காலையில எழும்பி எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறேன். எப்படி செய்வா பாரு. ஏட்டி, ஊர்ல உள்ள அவ்வளவு பிள்ளைகளும் பள்ளியோடம் போயிடுச்சோ. ஓ மாவளோ 2 பேரும் வீட்டுல என்ன பண்றாளுவ? அப்பதான் கிளம்புறாளுவ. மசன்னு ஒன்னிய மாதிரியே இருக்குதுவ. காலைக்கு சாப்பாடு எதுவும் செஞ்சே இல்லையா? நான் எழுந்து இப்பதானே வந்தேன். அதுக்குள்ள சாப்பாடு எதுவும் செஞ்சேன்னா? ஒரு சுகர் வந்தவளுக்கு நேரத்துல சோறு கொடுக்கணும். அவ மாத்திரை போடணுமே அக்கறை இருந்தா தானே உனக்கு. டயனா, இந்த நீ போற வழியில கடையில இட்லி சாப்பிட்டுட்டு போமா. வெறும் வயிறோட கிடக்காத. நான் பட்னி கிடந்து தான் இப்ப பீச்சு குரன்னு அழிஞ்சுக்கிட்டு கிடக்கேன். ஏடி, ஒரு 100 ரூபா காசு இருந்தா கூட. 100 ரூபாயா? நான் இங்க வச்சிருக்கேன் 100 ரூபா. இடி இருந்தா குடும்பட்டி. முத வேலைக்கு போற அவ கையில 1 ரூபா கொடுத்து அனுப்பாமா என்ன? என்கிட்ட எங்க உங்களுக்கு தெரியாம காசு இருக்க போகுது? இல்லத்த பரவாயில்ல, இருக்கட்டும் விடுங்க. ஒரு 100 ரூபாய் காசு இல்லாமல ஒரு பொம்பளை குடும்பம் நடத்துவா? ஏய் அம்மா, என்ன ஒரு கணக்கா இருக்கம்மா. அம்மா டயனா, என்கிட்ட 500 ரூபாய் தாளா இருக்கு. சொல்றல, போற வழியில உனக்கு கோட்டையில இட்லி வாங்கி கொடுத்துக்கிட்டு நானும் 2 இட்லியை போட்டுக்கிறவா. இந்த சின்னவளை அனுப்பி விடுறேன். அவ கையில ஒரு 2 இட்லி வாங்கி கொடுங்களேன். 2 சாப்பிடாமலே கிளம்புதுவேன். அனுப்பு. வீட்டுல நல்லா குத்துகள் மாதிரி இருக்க. அரிசி உளுந்து எல்லாம் கிடக்குல்ல, அரைச்சு போட்டா என்ன? ஆளுக்கு 4 தோசையை ஊத்தி சாப்பிட்டுக்க கூடாது நேரத்துக்கு. இந்தாரு, இனிமே இப்படி எல்லாம் இருந்தா சரி வராது. டயனா காலைக்கும் சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போகலாம். அதனால அரிசி உளுந்த ஊற போட்டு ஆட்டி வச்சுக்க. மத்தியானத்துக்காவது சோறு ஆக்குவியா இல்ல இழுத்து பத்துக்கிட்டு படுத்துக்குவியா? சமைக்க தான் போறேன். போ சீக்கிரம் செய்யி. சோறு குழம்புலாம் ஆக்கி வச்சுட்டு அப்புறமா நீ என்ன வேணா பண்ணு. அக்கா வாரேக்கா. சரிம்மா, சரி. ஏமா டயனா, இப்படி இருமா. வெளியே யாரும் தெருவில் நிக்கிறாள் பாத்துக்கிட்டு வரேன். அப்பா, என்ன இது மயக்க அப்படி கிருக்கிறன்னு சுத்துது. என்ன பண்றது? எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம தான் செய்யணும் போல இருக்கு. உட்காந்தா சரி வராது. உசுறு போனாலும் பரவாயில்ல, வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போய் பரவப்படுத்திக்கலாம். வீட்டில் உள்ள பொம்பளையா இருந்தா என்ன ஆனாலும் எல்லாருக்கும் நம்ம தான் சமைச்சு இறக்கி வைக்கணும். உடம்புக்கு முடியலனாலும் எல்லா வீட்டு வேலையும் நம்ம தான் செய்யணும். அதுதான் பொம்பளையோட தலையெழுத்து. பொண்ணா பிறந்தாலே கஷ்டப்பட்டு தானே ஆகணும். நீ கிளம்பிட்டியலா இல்லையா?